வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். வயாகரா மாத்திரையை உட்கொண்ட ஒரு தொழிலதிபர் உயிரிழந்திருக்காருங்க. இந்த மாத்திரை மட்டும்தான் இதுக்கு காரணமா இல்ல பின்னாடி வேற எதனா காரணங்கள் இருக்கா? இதை பத்தி தான் முழுக்க இந்த வீடியோல பேச போற. நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மாத்திரை உட்கொள்ளாத உடல் உறவு அப்படின்றது இப்ப கொஞ்சம் அரிதினும் அரிதாக கேட்க முடியுது. ஏன்னா நிறைய பேரும் கேட்டீங்கன்னா மாத்திரை போட்டு தான் உடல் உறவு கொள்றோம், ஏன்னா அப்பதான் எங்களுக்கு ரொம்ப டைம் கொஞ்சம் நீண்டு போகுது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் முழுசாக கிடைக்குது அப்படின்றாங்க. இது ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரோட பார்வையை பொறுத்தது. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும், அதில் மேபி ரிசல்ட் கிடச்சிருக்கும். இன்னொரு தரப்புக்கு ஏன்பா இது மாதிரிலாம் போட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் இருக்காங்க. சரி, அதை விட்டுருங்க. இந்த மாத்திரை பிரச்சனை இல்லை, அதை எந்த நேரத்தில் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, இதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ இதை சார்ந்த ஒரு விஷயம் நம்ம இந்தியாவிலே அரங்கேறி இருக்கு. என்னன்னா, மராட்டிய மாநிலம் நாக்பூர் பகுதி இருக்குல்ல, இதை சேர்ந்த 41 வயது தொழிலதிபர் ஒருத்தருங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்திருக்காரு. அந்த ரூமில் இருந்த அவர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு ஃபோன் வருது. ஃபோன் வந்ததும் போலீஸுக்கு விஷயம் போகுது, ஆம்புலன்ஸ் வரைக்கும் தகவல் தெரிவிச்சிட்டாங்க. ஆம்புலன்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வருது, அவரை அப்படியே தூக்கி ஆம்புலன்ஸ்குள்ளே வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ணுறாங்க. ஆனால் போதாத காலம், போகிற வழியிலேயே அவரோட உயிர் பிரிஞ்சிடுச்சுங்க. இதுக்கப்புறம் அந்த பாடியை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த தொழிலதிபர் சம்மந்தப்பட்ட நபர்கள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் டவுட்டை பெருசாக தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு எந்த உடல்நல பிரச்சனையும் கிடையாதுங்க, அப்படி இருக்கிறப்ப ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கின வரைக்கும் எப்படி திடீர்னு உயிர் பிரியும், மாரடைப்பு கூட ஏற்படலையே, அப்புறம் எப்படிங்க உயிர் பிரியும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸார் உடனே சந்தேக மரணமாக இதை கருதி புகாரை எடுத்துக்கிட்டு விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு ரிவியலேஷன். இந்த தொழிலதிபர் அந்த ஹோட்டல் ரூமில் தனியாக இல்லை, கூட ஒரு பெண் இருந்திருக்காங்க. இந்த விஷயம் தெரிய வருது. யார் அந்த பெண்ணுன்னு அந்த ஹோட்டலில் வேலை செய்யறவங்க கேட்டு விசாரிச்சு ஒரு வழியாக அந்த பெண்ணை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு விசாரணை தீவிரப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு. அந்த பெண் என்னென்ன விஷயங்களை எல்லாம் வாக்குமூலமாக சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பெண்ணும் அவரும் நெருக்கமாக இருக்கிறதுக்காக தான் அந்த ரூமுக்கு போயிருக்காங்க. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுக்கப்புறம் ரூமில் இருந்த அந்த தொழிலதிபர் 2 வயாகரா மாத்திரையை உட்கொண்டிருக்காராங்க. ஒரே நேரத்தில் 2 டேப்லெட்ஸு. இது பத்தாதுன்னு 2 பேரும் சேர்ந்து மது அருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இட் மீன்ஸ் உல்லாசத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைமில் திடீர்னு அந்த தொழிலதிபருக்கு வாந்தி, அதுக்கப்புறம் மயக்கம் அப்படியே ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. கூட அந்த பெண்மணி பயந்துட்டு இருக்காங்களாம். அதனால தான் அவங்க இந்த விஷயத்தை பெருசாக வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் மறைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வெளியே தெரிஞ்சால் ப்ராப்ளம் ஆகிடும் இல்லையா, கூட அவங்க இருந்தாங்க இல்லையா, மறைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ஃபர்மேஷன் மட்டும் நல்ல வேலை அந்த தரப்புலேருந்து வெளியே வந்துட்டு இருக்கு. ஆம்புலன்ஸ் வந்துச்சு, ஆனால் உயிரை காப்பாற்ற முடியல. விசாரணையில் இவ்வளோ உண்மைகள் வெளியே வந்ததுக்கப்புறம் பிரேத பரிசோதனை ரிசல்ட்டுக்காக தான் போலீஸ் அதிகாரிகள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒருவேளை கொலையாக இருந்துச்சுன்னா, ஏன்னா அந்த தொழிலதிபரோட வட்டாரம் சொன்னது இதுதான், நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு சாகிறாருன்னா காரணமில்லை எப்படிங்க சாக முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதில் தான் இந்த பெண்ணை பிடிச்சத போலீஸ் அதிகாரிகள் ஓகே இந்த பொண்ணு ஏதோ கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் விசாரணையில் இது போல ஒரு உண்மை வெளியே வந்துச்சு. சரி, இதை கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தானே ஒரே தீர்வு, அது வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அந்த ரிசல்ட்டை வந்துருச்சு. அந்த ரிசல்ட்டில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களும் அந்த பெண்மணி கொடுத்த வாக்குமூலம் இருக்குல்ல, 100% கரெக்டாக மேட்ச் ஆகுது. என்ன அந்த ரிசல்ட்டில் சொல்லியிருக்காங்கன்னா, அவரோட உடம்புல காயம் சின்னதாக ஒரு காயம் கூட இல்லையா, செரிப்ரோ வாஸ்குலர் ஹெமரேஜ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அந்த ரிசல்ட்டில். இந்த மூளைக்கான ஆக்சிஜன் இருக்கு பார்த்தீங்களா, அதோட வரத்து குறைஞ்சிருக்கான். 300 கிராம் மாஸ், 300 கிராம் நிறை அளவுக்கு பிளட் கிளாட் ஆயிருக்கான். இந்த நெகட்டிவான இம்பாக்ட் ஏற்பட காரணமாக ஒரு விஷயத்தை அவங்க முன்னெடுத்துறாங்க. அதாவது ஒரே நேரத்தில் மது, மாத்திரை, இந்த வயாகரா சொன்ன பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஒரே டைமில் இன்டேக்காக எடுத்துக்கிட்டனால ஏற்பட்ட விளைவாக அது இருக்கலாம்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஹை பிளட் ப்ரெஷரை இருந்திருக்காங்க அந்த நபருக்கு, இதுதான் இறப்பிற்கான காரணம்னு அவங்க தெளிவாக அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லி முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், அந்த பொண்ணு சொன்ன விஷயமும் ரிப்போர்ட்டில் இருக்கிறதோ ஒத்து போயிடுச்சுல, அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேம்மா, நீங்கள் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டடியில் இருந்த அந்த பொண்ணு இப்போ விடுவிக்கப்பட்டதை பற்றி தான் நாக்பூரில் பல பேரும் பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாராக இருக்கும்லாம் தேட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆர்வமாக இருக்க ஒரு சிலர் இருக்க தானே செய்வாங்க, அவங்கள ஒரு பக்கம் விட்டுருங்க. ஆனால் இவ்வளோ தூரம் நடந்திருக்குங்க. ஒரு ஹோட்டல் ரூமில் திடீர்னு ஒருத்தர் மயக்கம், அப்புறம் இறக்குறாரு, ஒரு பொண்ணை பிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் விசாரிச்சா இவ்வளோ உண்மை ஒன்றா வெளியே வந்துகிட்டு இருக்கு. சரி, ரைட்டு. இந்த நேரத்தில் பல பேருக்கும் ஒரு கேள்வி எழும், ஏன்பா அந்த உறவு கொள்றதுக்கு மாத்திரைகள் அவ்வளோ அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது போல் மாத்திரைகளை இன்டேக் பண்ணுறாங்களே, அவங்க 2 காரணங்களை முன்வைப்பாங்க. அதில் ஒன்று, நீண்ட நேரம் உடலுறவு பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. 2வது, சக்தி இழப்பு இருக்குல்ல, இதை ஈடு செய்யும் அந்த டேப்லெட் அப்படின்னு நம்புறாங்க. இந்த 2 நம்பிக்கைகளை மருத்துவர்கள் அப்படியே ஏற்றுக்கிறாங்க, கிரகிச்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைப்போதட்டிக்கல் தாங்க. சில மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல மாத்திரைகளை அதிக அளவில் இன்டேக் எடுக்கிறாங்களே, அதனால சில பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இது இந்தியாவில் இருக்க மருத்துவர்கள் சொல்கிற விஷயம் மட்டும் கிடையாது, உலகளாவிய மருத்துவர்கள் இருப்பாங்களே
அவங்க எல்லாரும் சொன்ன அந்த குறிப்பிட்ட விளைவுகள் இருக்கு பாருங்க, அதை நான் இப்போ பட்டியலிடுறேன். அவ்வளோ விளைவுகள் இருக்கு அதில், சைடு எஃபெக்ட்னு சொல்லிட்டு. எல்லாமே ஒரே ஆளுக்கு ஏற்பட்டுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கு இது ஒவ்வொரு மாதிரி மாறுபடலாம். 1 வரலாம், இல்லை 2 3 வரலாம். இது போலையும் அந்த விளைவுகள் இருக்குன்றாங்க. அந்த பட்டியலில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளஷிங் அப்படின்னுவாங்க. அதாவது தோலோட நிறம் இருக்குல்ல, அது மாறுறது. 2வதா ஹெட்ஏக், தலைவலி. 3வது இன்டைஜஷன், அதாவது அஜீரண கோளாறு ஏற்படும்ன்றாங்க. விஷுவல் சேஞ்சஸ்னு சொல்றாங்க. இந்த பார்வை இருக்குல்லங்க, அப்போ இந்த கலரை பேஸ் பண்ண பார்வை மட்டும் டெப்த்தாக இருக்காது, ஒரு மாதிரி நம்மளுக்கு தெளிவில்லாத பார்வை தான் இருக்குமே, அப்பேற்பட்ட நிலைமை ஏற்படலான்றாங்க. பிளட் விஷன்னு சொல்றாங்க, அதாவது மங்கலான பார்வை இருக்குல்ல, அதுதான். ஸ்டஃபி ஆர் ரனி நோஸ், அதாவது மூக்கடைப்பு இல்லைனா மூக்கு ஒழுகுதல்னு சொல்லுவோம் பாருங்க தொடர்ந்து, அந்த பிரச்சனை. 7வதா ஹியரிங் லாஸ்னு சொல்றாங்க, ஒரு சில ரேர் சைடு எஃபெக்டை ஏற்படலான்றாங்க. பேக் பெயின், முதுகு வலி, மாத்திரை உட்கொண்ட பலருக்கும் இது கண்டிப்பாக ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதய கோளாறு, உயர் ரத்த அழுத்தம், மன அழுத்தம்னு லிஸ்ட் பெருசாக போகுது. ஏன்னா ஒரு டாக்டர் சொல்கிற அந்த சைடு எஃபெக்ட் பட்டியல் எடுத்தால் 1 2 முடிஞ்சிடும். ஆனால் உலகளாவிய டாக்டர்ஸ் என்னென்ன சைடு எஃபெக்ட்லாம் சொல்லியிருக்கான்னு பட்டியலிட்டா அது 11 வந்து நிற்குது. சரி, ஓகே, இந்த கான்டென்ட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணலாமே, ஏன்னா பல பேருக்கு அது உதவுன்னு நம்புறேன். இந்த காலகட்டத்தில் பிரபல செக்ஸாலஜிஸ்ட் டாக்டர் காமராஜ் தங்கசாமி அவர்கள் இருக்காங்களே, இவர்கிட்ட இந்த மாத்திரைகள் விவகாரம் பற்றி பல கேள்விகளை கேட்டிருந்தோம். வெளிப்படையாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருந்தாருங்க. இவர் சொன்ன அந்த பதில்களை மக்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதில்கள் உங்களை காக்கிறதா அமையும். அதில் எந்த மாற்று கருத்த வேண்டாம். உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்ற ஒரே மைண்ட் செட்டில் மட்டும்தான் இவர்கிட்ட அவ்வளோ கேள்விகளை கேட்டு பதில்களை வாங்கியிருக்கோம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பின்தொடர்ந்து பாருங்க. டாக்டர் நாக்பூர் விவகாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் ஒரே நேரத்தில் 2 வயகரா மாத்திரை அண்ட் மதுவை உட்கொண்டு உடலுறவை மேற்கொண்டிருக்காரு. அந்த நேரத்தில் திடீர்னு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உயிரிழந்திருக்காரு. இந்த மரணத்துக்கான உண்மை காரணம் என்னவா இருக்கும் டாக்டர்? அந்த செய்தி இதுக்கு முன்னாலே இந்த மாதிரி நடந்திருக்கு. வட இந்தியாவில் ஒரு 25 வயது இளைஞர் பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவர் அவருடைய தோழியை கூட்டுக்கிட்டு அங்கே போகும்போது 2 3 வயகரா மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு மது அறிந்து விட்டு உறவில் ஈடுபடும்போது இறந்துட்டார். இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வயகரா போன்ற மாத்திரைகள் இரத்த குழாயை விரிவடை செய்யக்கூடிய மாத்திரைகள். இந்த வயகரா போன்ற மாத்திரைகள் ஹார்ட் அட்டாக்கை உண்டு பண்ணாது, ஆனால் இரத்த நாளங்கள் விரிவடைவதனால் வரக்கூடிய சில பிரச்சனைகள் வரக்கூடும். ரொம்ப ரொம்ப ரேராக இந்த மாதிரி மூளையில் ஒரு இரத்த கசிவு வந்திருக்கலாம். இந்த கேஸில் அவங்க அட்டாப்சி என்று சொல்லக்கூடிய மரணத்திற்கு பிறகான அட்டாப்சி பண்ணியிருக்கிறாங்க. பண்ணதில் மூளையில் கொஞ்சம் இரத்த கசிவு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இயல்பாக இப்படி வரும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, தேவையில்லாமல் இளைஞர்கள் ஒரு மிடில் ஏஜினர் வயகரா போன்ற மருந்துகளை சாப்பிடக்கூடாது. வயகரா ஒரு மகிழ்ச்சியூட்டக்கூடிய மருந்தல்ல. தேவையில்லாதவர்கள் அதை எடுக்கக்கூடாது. ஆண்மை குறைவு இருப்பவர்கள் மருத்துவரை அணுகி மருத்துவர் அவருடைய பரிந்துரை என்ன சொல்கிறாரோ அந்த மருந்துகளை சரியான டோஸில் பயன்படுத்தணும். தேவையில்லாத மருந்துகளை யாராவது இங்கேயும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. என்னென்னா ஒரு விஐபியை பணம் கொடுத்து அவங்க புக் பண்ணியிருக்காங்க உறவுக்காக அப்படின்னா, அன்றைக்கி எதுவும் தோற்றுறக்கூடாதுன்னு சொல்லி வயகரா போன்ற மருந்துகளை அவங்க பயன்படுத்தலாம். இது எல்லாமே சிக்கலை உருவாக்கும். உங்களுக்கு தேவையில்லாத போது எந்த மருந்துகளையுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் ஆண்மை குறைவு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை அணுகி டெஸ்ட்டுகள் செய்து கொண்டு தேவைப்படின் மருந்துகளை எடுக்கணும். இதுதான் எளிமையான தீர்வு. பல நேரங்களில் மருந்துகளை எடுத்துக்கொண்டு புதிய ஒரு உறவுடன் ஹோட்டல் ரூமில் செக்ஸ் பண்ணும்போது அந்த பதட்டம், அந்த படபடப்பில் இருதய பிரச்சனைகளோ மூளையில் இரத்த குழாய்களில் பிரச்சனைகளோ வர வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முற்றிலும் தவிர்க்கணும். உடல் உறவை மேம்படுத்த மாத்திரைகள் பயன்படுத்துறது நல்லதா கெட்டதா? உடல் உறவை மேம்படுத்த மாத்திரைகளை பயன்படுத்தக்கூடாது. உடல் உறவை மேம்படுத்துறதுக்கு உங்களுக்கான வயகரா உங்கள் மனைவி தான். உங்கள் மனைவிக்கான அந்த தூண்டுதல் நீங்கள் தான். இதற்கு ஏராளமான முறைகள் இருக்குது. கணவனும் மனைவியும் மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சல் வராமல், சண்டை வராமல், ரொம்ப ஒரு கிளர்ச்சியான
ஒரு மனப்போக்குடனே வாழ்க்கையை நடத்த முடியும். செக்ஸை வந்து தினமும் வச்சுக்கலாம், வித்தியாசமான முறைகளில் பண்ணலாம். நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த மகிழ்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு மாத்திரைகள் தேவையில்லை. ஒன்று வந்து 550 முறைகளில் செக்ஸ் பண்ணலாம். நம்ம மனுஷன் ஒரே முறையில் தான் செக்ஸ் பண்ணுறாங்க. இரண்டாவதாக வேறு வேறு இடங்களில் செக்ஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் வந்து ஷவருக்கு கீழே பண்ணலாம், ஒரு நாள் ஹாலில் பண்ணலாம், ஒரு நாள் கிச்சனில் பண்ணலாம். யாரும் இல்லைன்னா நீங்கள் பல்வேறு இடங்கள், புது ஊர்களுக்கு போகிறீங்க, புது இடத்துல தங்குறீங்க, அங்கே ஒரு புதுமையாக இருக்கும் நீங்கள் மாற்றங்கள். அப்போது புதுமைகளை உங்களுடைய உறவில் பயன்படுத்தணுமே தவிர மாத்திரை மருந்துகளில் தேடினீங்கன்னா சிக்கலில் மாட்டிக்குவோம். அதே மாதிரி இது போன்ற நிகழ்ச்சிகள் டிவியில் நிறைய பண்ணுறோம், யூடியூப்பில் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரும்போது பல புதிய உத்திகளையும் புதிய விஷயங்களையும் பேசுகிறோம். அந்த விஷயங்களை கடைபிடிக்கணும். புதுசாக புத்தகங்களை படிக்கணும். 365 days டெய்லி செக்ஸ்னு ஒரு புத்தகம் இருக்குது. ஒரு நாளைக்கு அதில் சொல்லப்படுற உத்தி திரும்ப வந்து அடுத்த வருடம் 365 நாட்களுக்கு அப்புறம் தான் நீங்கள் அது திரும்பக்கு வரும். ஸோ இன்றைக்கி பண்ணுற செக்ஸை வந்து மறுநாள் இருக்காது, மறுநாள் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எழுதப்பட்ட புத்தகங்கள்லாம் கூட இருக்குது. ஸோ செக்ஸை வந்து வெரைட்டியாக, த்ரில்லிங்காக, இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பண்ண முடியும். அதற்கு எந்த மருந்துகளும் தேவையில்லை. மருந்துகளில் உங்கள் எக்ஸைட்டேஷன், த்ரில்களை தேடினீங்கன்னா அது கண்டிப்பாக ஆபத்தில் தான் முடியும், தேவையில்லை. ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியே பெண்களுக்கும் உடல் உறவுக்கான மாத்திரைகள் எதனா இருக்கா? அப்படி இருந்தால் அதோட செயல்பாடுகள் என்னென்ன? கண்டிப்பாக இருக்குது. அது இப்போ கண்டுபிடிச்சது. முதல்ல வந்து வயகரா 1998 அமெரிக்காவில் ரிலீஸ் ஆனப்போ அந்த மாத்திரைகள் பெண்களுக்கு பயன்படுமான்னு பார்த்தாங்க. ஆனால் ஆணுறுப்புல விரைப்புத்தன்மையை ஏற்படுத்துவது போல் பெண்களுக்கு அப்படி ஒரு செக்ஸில் ஒரு பகுதியே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? அது பெண்களுக்கு வேலையும் செய்யலை. வயகரா கொடுத்து பார்த்தாங்க, பெரிய அளவில் உபயோகம் இல்லை. அதுக்கப்புறம் 1915 ஃப்ளிஃபான்சரின் என்ற ஒரு மருந்து வந்தது. ஃப்ளிஃபான்சரின் என்ற மருந்து பெண்களுடைய செக்ஸ் ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு மருந்து. அது உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டது. இந்தியாவுக்கு இன்னும் வரல. அதுக்கப்புறம் வைலீசி என்ற ஒரு இன்ஜெக்ஷன், அது வந்து மிக மிக உபயோகமானது. செக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு பெண் போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு செக்ஸ் கிளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. செக்ஸில் ஆர்வம், விருப்பம் எல்லாம் ரொம்ப அதிகமானதாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ வைலீசியும் ஃப்ளிஃபான்சரின் மாத்திரைகளும் உலகமெங்கும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்தியா மார்க்கெட்டில் இன்னும் இந்திய கம்பெனிகள் யாரும் அதை கொண்டு வரல. ஏன்னா பெண்களுக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்றதில் குழப்பம் இருக்கிறதுனால அது இந்தியா மார்க்கெட்டில் இன்னும் வரல. ஆனால் உலகமெங்கும் இந்த மருந்துகள் இருக்குது. தேவைப்பட்டவர்கள் வரவழைச்சு எடுத்துக்க முடியும். ஸோ பெண்களுக்கான வயகரா போன்ற மாத்திரைகள், ஒன்று ஃப்ளிஃபான்சரின் மாத்திரை, இன்ஜெக்ஷன் வைலீசி. மாத்திரை போட்டு உடலுறவு வைக்கிறப்ப மாரடைப்பு ஏற்படுமா என்ன? அதை தடுக்க என்ன வழி? மாத்திரையில் போட்டு உடலுறவு பண்ணும்போது என்ன மாத்திரை போடுறோன்றதை பொறுத்து தான். நீங்கள் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் வயகரா போன்ற மாத்திரைகள், தடலஃபில் போன்ற மாத்திரைகள் போட்டிங்கன்னா பொதுவாக ஹார்ட் அட்டாக் வராது. ஏனென்றால் இந்த வயகரா மாத்திரை உண்மையில் பரிசோதிக்கப்பட்டது ஆண்மை குறைவுக்கு அல்ல. 1992 ஃபைசர் என்ற பன்னாட்டு நிறுவனம் இந்த வயகரா மாத்திரையை பரிசோதித்தது இருதய நோய்க்காக. இதில் முதல் ஃபேஸ், 2வது ஃபேஸ், 3வது ஃபேஸ் வரைக்கும் பண்ணிட்டாங்க. 3வது ஃபேஸ் வந்து ஏராளமான பேர், ஒரு 10,000 பேர்கிட்ட இந்த மருந்து கொடுத்து பரிசோதிக்கணும். இப்படி ஒரு 10,000 யாருக்கு வரும் இந்த இருதய நோய், ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகள்? 40, 50, 60 வயசில் வரும். இவர்களுக்கு 3ஆம் கட்ட பரிசோதனை நடத்தப்பட்டது. பரிசோதனையும் ஓரளவுக்கு பரவாயில்ல, இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஒரு ஹார்ட்டுக்கான ஒரு மாத்திரை அப்படின்ற லெவலில் ஃபைசர் நிறுவனம் நிர்ணயித்திருந்த போது சரி முடிச்சிடலாம் ஆராய்ச்சின்னு நினச்சி எல்லார்ட்டையும் கொடுத்த மாத்திரையை திரும்ப வாங்கினாங்க, கேட்டாங்க அமெரிக்காவில். ஆனால் யாருமே மாத்திரையை திருப்பி கொடுக்கல. ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டப்போ, பொதுவாக மாத்திரையை கேட்டால் எல்லோரும் கொடுத்துருவாங்க. இந்த மாத்திரையை சாப்பிட்டா எங்களுக்கு செக்ஸ் வந்து பிரமாதமாக இருக்குதுன்னு அவங்க பயனாளிகள் சொன்ன உடனே ஃபைசர் நிறுவனத்துக்கு ஒரு ஜாக்பாட் அடித்தது. ஏன்னா வேறு ஒன்றை தேட போக
கொலம்பஸ் வந்து இந்தியாவை தேட போய் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது மாதிரி வயகரா என்ற மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடித்ததில் அந்த பன்னாட்டு நிறுவனத்தினுடைய வளர்ச்சி எங்கேயோ போயிடுச்சு, 100 மடங்கு அதிகமாக வளர்ந்துச்சு. ஏன்னா இதுவரை வரலாற்றில் ஒரு மாத்திரையை போட்டு ஆண்மை குறைவு போக்க முடியும் என்பது முதன்முறையாக வயகரா. அது ஒரு உலகத்திலேயே ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு மருந்து. 98 அமெரிக்காவில் லான்ச் பண்ணாங்க. எதுக்காக? ஆண்மை குறைவுக்காக, இருதயத்துக்காக இல்லை. ஆனால் இந்த மாத்திரை ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும். இது ஒரு 5 நன்மை இருக்குது வயகரால. ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும், சிறுநீர் தொற்று வராது, புராஸ்டேட் சுரப்பி வீங்காது, அதே மாதிரி பிபி அதிகமாகாது, பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் என்ற நோய் வராது. இப்படி பல நன்மைகள் இருக்குது. ஸோ இந்த வயகரா மாத்திரை மிக மிக ஒரு உபயோகமான ஒரு அற்புதமான மாத்திரை. ஆனால் தேவையில்லாத அதை பயன்படுத்தக்கூடாது. மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் அதை பயன்படுத்தணும். வயகரா மாத்திரை பயன்படுத்தும் போது ஹார்ட் அட்டாக் வராது. ஆனால் டூ மச்சாக தேவையில்லாதவர்கள் 2-3 வயகரா பயன்படுத்துறது, பதட்டமான சூழல், வேறு பிரச்சனை இருக்கவங்க பயன்படுத்தும் போது சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். அவர்களெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. வயகரா போன்ற மாத்திரைகளை கடையில் வாங்கி பயன்படுத்தாதீங்க. அதுதான் தடுப்பு முறை. உங்களுக்கு இந்த மாத்திரை, இது போன்ற மாத்திரை இல்லை இந்த மாத்திரை தேவைன்னா மருத்துவர்கள் உங்களை செக் பண்ணிவிட்டு பரிந்துரை பண்ணுவாங்க, எப்படி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது போல தான் நீங்கள் எடுக்கணும். நீங்களே கடையில் வாங்கி பயன்படுத்தக்கூடாது. மாத்திரை போடாமல் எவ்வளோ நேரம் உடல் உறவில் ஈடுபட முடியும், அண்ட் மாத்திரை போட்டு எவ்வளோ நேரம் உடல் உறவில் ஈடுபட முடியும்? இப்படி மாத்திரை போட்டாமல் போடுறது அப்படின்றதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. நீங்கள் ஒரு ஆள் வந்து ஒரு புதிய காதலியோட, ஒரு புதிய மனைவியோட எவ்வளோ நேரம் வேணாலும் செக்ஸ் பண்ணலாம், நாட்கணக்கிலே பண்ணலாம். தாந்திரிக் செக்ஸ் என்பது இந்தியாவில் கண்டுபிடிச்சப்பட்ட ஒரு முறை. இதில் வந்து செக்ஸில் இறங்குறோம், உடனே விந்து வெளியேற்றி முடிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. இதில் ரொம்ப ஸ்லோவாக தொடுதல், பார்வையில் பார்க்கறது, மெதுவாக ஒருத்தர் தூண்டுதல், செக்ஸில் ஈடுபடுறது, விந்து வெளியேற்ற மாட்டாங்க, அப்படி ஸ்லோ பண்ணி நிறுத்திடுவாங்க. மறுபடியும் அப்போ கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப ஆரம்பிக்கலாம். இப்படி நீங்கள் சாதாரணமான ஒரு மனிதன் வந்து பல மணி நேரங்களில் நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். செக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, விந்து வெளியேற்றி அதை முடிக்க வேண்டியதில்லை. நீங்கள் இப்போ நிறுத்திட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாம், சாப்பாடு சாப்பிட்டு வந்து தொடரலாம். மறுபடியும் இது நீங்கள் சுயன்பம் பண்ணும்போது கூட பண்ணலாம், செக்ஸ் பண்ணும்போதும் பண்ணலாம். இன்றைக்கி வீட்டில் போய் பண்ணி பாருங்கள். நீங்கள் காலையில் ஆரம்பிக்கிறீங்க, கொஞ்சம் நேரம் ஸ்லோவாக செக்ஸ் பண்ணுறீங்க, அப்புறம் அப்படி விந்து வர வேண்டாம், முடிக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கும் உச்சக்கட்ட வர வேண்டாம், நிறுத்திடுங்க. திரும்ப கொஞ்ச நேரம் வேலைக்கு போங்க, வேறு வேலையில் செய்யுங்க, திரும்ப வந்து மறுபடியும் உடலில் ஈடுபடுங்க, அல்ல சுய இன்பத்தில் ஈடுபடுங்க. இப்போதும் விந்து வெளியேற்றக்கூடாது, திரும்ப ஒரு பிரேக் விட்டுருங்க. இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பில் வந்து ஒரு வினோதமான மாற்றங்கள் வரதை பார்க்கலாம். சூடாக இருக்கும் உங்கள் உடம்பே, ஒரு இதமான ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கும். உடம்பே ஒரு 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 லைட்டாக மிதக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா மூளையில் வரக்கூடிய ஹார்மோன்கள் உங்கள் உடம்பில் அந்த நிலையை கொண்டு வந்துட்டுருக்கும், ஒரு பரவச நிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் 8 மணி நேரம் 10 மணி நேரம் நீட்டுக்க கூட முடியும். இதை தம்பதிகளும் பயிற்சித்து பார்க்கலாம், தனிநபர்கள் சுய இன்பத்தின் மூலமாகவும் பயிற்சி பண்ணலாம். அதனால் இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. நீங்கள் பிரேக் விட்டு நாட்கணக்கிலையும் செக்ஸ் பண்ணலாம், 1 நிமிடம் 2 நிமிடத்துலேயும் முடிக்கலாம். இதற்கு மாத்திரைகள் தேவையில்லை. மாத்திரை இல்லாமலே ஒரு ஆரோக்கியமான மனிதன் இதை பண்ண முடியும். மாத்திரை போட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமான விரைப்புத்தன்மை கிடைக்கலாம். பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. உடல் உறவுக்காக மாத்திரையை தவிர்த்துட்டு இந்த மருந்து, ஊசி, இது போல் மாற்று விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஏராளமான முறைகள் இருக்குது. அதாவதுங்க, ஆண்மை குறைவுக்கான சிகிச்சைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன? முதல் வகை அப்படின்னா வாய்வழி மாத்திரைகள், அதே மாதிரி ஆணுறுப்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ், இந்த மாதிரி இருக்குது. காற்றழுத்த சிகிச்சை, இப்படியெல்லாம் சிகிச்சை முறைகள் இருக்குது. என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணும். இப்போ வந்து நமக்கு ஹார்மோன் குறைபாடுனா ஹார்மோன் வெளியே இருந்து கொடுக்கணும், இல்லை வேறு ஏதாவது குறைபாடுனா அதை சரி பண்ணலாம். இது ஃபஸ்ட் லைன். செகண்ட் லைன் ட்ரீட்மெண்ட் வந்து ஷாக் வேவ் தெரப்பி. இது வந்து ஒரு சவுண்டு வேவ்ஸை ஆணுறுப்பில் உள்ளே அனுப்பி உள்ளே இருக்க இரத்த குழாய்களை விரிவடைய செய்து
இதன் மூலம் அவங்க விரைப்புத்தன்மையை அதிகப்படுத்த முடியும். இது ஷாக் வேவ் தெரப்பி. தேர்ட் லைன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, செகண்ட் லைனில் வந்து பி-ஷாட் இன்ஜெக்ஷன், ஆணுறுப்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, பி-ஷாட் இன்ஜெக்ஷன்ஸ். இதை தவிர நர்வ் ஸ்டிமுலேஷன், பீனிஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன், பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன், இந்த மாதிரி ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்குது. தேர்ட் லைன் ட்ரீட்மெண்ட், இது 2 லைன், ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைனில் சரியாகலைன்னா 3வது லைனாக அறுவை சிகிச்சைகள் இருக்குது. இரத்த குழாயில் அடைப்பு இருந்தால் அது நீக்கலாம். பினைல் ப்ராஸ்தசிஸ் என்ற அறுவை சிகிச்சை இருக்குது. ஆணுறுப்பில் 2 சைலாஸ்டிக் டியூபை உள்ளே வச்சு ஆப்ரேட் பண்ணி அவங்க பெர்மனண்ட்டாக வாழ்நாள் ஃபுல்லாக இயல்பான உறவில் அவங்க ஈடுபட முடியும். மாத்திரையை உட்கொண்டு உடல் உறவுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி ஆண்கள் என்னென்னவெல்லாம் செய்யணும்? இப்போ வயகரா போன்ற மாத்திரைகள் டாக்டர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்று வந்து நீங்கள் இருதய நோய்க்கான மாத்திரைகளை எதுவும் சாப்பிட்ருக்கக்கூடாது. பிபி மாத்திரைகளை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த வயகரா மாத்திரைகள் இரத்த குழாயை விரிவடை செய்து பிபி கொஞ்சம் நார்மலாக வரும், குறையும். பிபி மாத்திரையில் இதையும் சேர்த்து போடும்போது பிபி இன்னும் கொஞ்சம் அதிகமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1. 2வது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நைட்ரோகிளிசரின் என்ற மாத்திரை இருக்குது. இது வந்து இருதய நோய்க்காக போடுறது. இந்த நைட்ரோகிளிசரின் மாத்திரைகள் நாக்குக்கடியில் வைக்கும்போது இருதய இரத்த குழாய்கள் விரிவடையும், உடம்பில் இருக்க மற்ற குழாய்களும் கொஞ்சம் விரிவடையும். அதோடு இதை சேர்த்து போடக்கூடாது. அதே மாதிரி இந்த வயகரா போன்ற மாத்திரைகள் கண்ணில் வந்து ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு, இந்த ரெட்டினால் ஒரு பிறவி குறைபாடு சில பேருக்கு இருக்கும், அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. சிக்கிள் செல் அனீமியா போன்ற சில நோயுள்ளவர்கள் இதை பயன்படுத்தக்கூடாது. மற்றவர்கள் இந்த பயன்படுத்தலாம், வேறு ஒன்றும் ஆபத்து எதுவும் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். இது மாதிரியான மாத்திரைகளை உட்கொள்றதால பக்க விளைவுகள் எதனா வருமா என்ன? இந்த பக்க விளைவுகள் வந்து இன்னும் நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன்னா கிட்னி போயிடுமா, ஹார்ட் அட்டாக் வருமா, ஏதாவது அப்படியெல்லாம் வர்றதில்லை. பொதுவாக இது பாதுகாப்பானது. இந்த மாத்திரைகள் வயகரா, தடலஃபில், சில்டனஃபில் போன்ற மாத்திரைகள், இந்த மாத்திரைகள் என்னன்னா சிறு சிறு சைடு எஃபெக்ட் இருக்கும். இந்த மாத்திரைகளுடைய அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா PDE5. இந்த PDE5 வந்து இந்த ரிசெப்டார்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஹார்ட்டில் இருக்குது, கண்ணில் இருக்குது, நமக்கு வந்து வயிற்றில் இருக்குது, மசில்களில் இருக்குது, தசைகளில் இருக்குது. அப்போ இது போடுறவங்களுக்கு என்ன சைடு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா, மூக்கில் கொஞ்சம் தண்ணி ஒழுகலாம், ஜலதோஷம் மாதிரி. வயிற்றில் வந்து சில நேரம் கொஞ்சம் வயிற்று எரிச்சல் மாதிரி வரலாம். கண்கள் கொஞ்சம் சிவந்து, கண்ணில் இருக்கிற ரிசெப்டார்ஸ்னால் லைட்டை பார்க்கும்போது ப்ளூ கலராக இருக்கும். ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி மாறிடும். சில பேருக்கு இந்த தசைகளில் இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸ் வேலை செய்யும்போது தசைகளில் ஒரு வலி உண்டாகலாம். ஆனால் இதெல்லாம் அந்த மாத்திரை உடலில் இருக்கிற வரைக்கும் தான். மாத்திரை ஒரு 4 மணி நேரத்தில் செயலிழந்துருச்சுன்னா திரும்ப அவங்களுக்கு எல்லாமே நார்மல் ஆகிடும். சில பேருக்கு தலைவலி வரும், ஹெட்டேக் வரும். இதெல்லாம் ஆபத்தான சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரியான சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இது இயல்பானது, இதில் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. எந்தெந்த வயதினர்லாம் உடலுறவு மாத்திரையை எடுக்கலாம், எந்தெந்த வயதினரெல்லாம் எடுக்கவே கூடாது? வயதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. யாராருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, தேவை இருக்கோ அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். யாராருக்கெல்லாம் பிரச்சனைகள் இல்லை, தேவையில்லையோ அவர்கள் எந்த வயதினராக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு 70 வயது உள்ள ஆண் வந்து செக்ஸ் நல்லா பண்ண முடிஞ்சால் மாத்திரை எடுத்துக்கூடாது. ஒரு 25 வயது உள்ள ஆண் வந்து செக்ஸ் பண்ண முடியலை, ஆண்மை குறைவு இருந்தால் எடுத்துக்கணும். அதனால் ஆனால் பொதுவாக ஆண்மை குறைவு எப்போ வரும்? வயசானவங்களுக்கு வரும். வயசானவங்க செக் பண்ணிவிட்டு மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் இந்த மருந்துகளை அதிகம் பேர் எடுத்துக்குவாங்க. இளம் வயதினருக்கு கம்மியாக வரும், கம்மியான பேர் தான் இளம் வயதினர் எடுத்துக்குவாங்க. ஆனால் யார் எடுத்துக்கொள்ளலாம், யார் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்ற கேள்வி வந்தால், யாருக்கு தேவையோ அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், யாருக்கு தேவையில்லையோ அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த மாதிரியான மாத்திரைகள் இளைஞர்களுக்கு அதிகமாக தேவைப்படுதா இல்லை முதியவர்களுக்கா? இளைஞர்களுக்கு பொதுவாக கம்மியாக தான் தேவைப்படும். ஏன்னா ஒரு 20 வயது 30 வயது அந்த ரேஞ்சில் வந்து
ஒரு 15%, 10% இளைஞர்களுக்கு தான் ஆண்மை குறைவு இருக்கும். ஒரு 40 வயது உள்ள ஆண்களை எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% பேருக்கு இந்த பிரச்சனை வரலாம். 60% ஆண்கள் ஒரு 65 வயதை தாண்டிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்துடும். ஸோ வயது ஆக ஆக ஆண்மை குறைவு போன்ற பிரச்சனைகள் வரும். சர்க்கரை நோய் வரும். சர்க்கரை நோயினால் ஆண்மை குறைவு வரும். நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்துகளால் ஆண்மை குறைவு வரலாம். பல காரணங்கள் இருக்குது. பிபி, பிளட் ப்ரெஷருக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள், மனநோய்க்கான மருந்துகள், காக்கா வலிப்புக்கான மருந்துகள். ஸோ பல நோய்கள் ஆண்மை குறைவு உண்டு பண்ணோம். நோய்களுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் ஆண்மை குறைவு உண்டு பண்ணோம். இது எல்லாவற்றையுமே நாம் அப்படி ஒரு ஆண்மை குறைவு வந்ததுன்னா ஆண்மை குறைவை போக்கிக்கலாம். அதை உண்டு பண்ணக்கூடிய மருந்துகளையும் மாற்ற முடியுமான்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு பிளட் ப்ரெஷருக்கு நீங்கள் அட்டனலால் போன்ற மாத்திரைகளை சாப்பிட்றீங்க, அதனால இது வரும். அப்போ பிளட் ப்ரெஷருக்கு என்ன பண்ணணும்? வேறு மாத்திரைகளை பயன்படுத்தலாம். அதே போல் மனநோயினால் இது வருதுன்னா வேறு மாத்திரையை பயன்படுத்த முடியுமா நாங்கள் பார்க்கணும். அப்படி வேறு மாத்திரையை பயன்படுத்த முடியும்னா மாத்திரையை கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஆபாச படங்களில் நடிக்கிறவங்க எடுத்துக்கிற மாத்திரைக்கும் சாமானிய மக்கள் எடுத்துக்கிற மாத்திரைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே மாத்திரைகள் தான். அவங்க விரைப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கும் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்க மாத்திரை எடுத்துக்கலாம். சில நேரங்களில் போதை மாத்திரையும் எடுத்துக்கலாம். அவங்க சொல்ல முடியாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் விரைப்புத்தன்மைக்கும் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்க மாத்திரை எடுத்துக்கலாம். அதே மாத்திரைகள் தான் பொதுமக்களுக்கும் அதே வயகரா போன்ற மாத்திரைகள் தான் இருக்குது. வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. பொதுவாக இந்த மாத்திரைகளே தேவையில்லாமலே நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண முடியும், நல்லா செக்ஸ் பண்ண முடியும். மாத்திரைகள் பெருமளவுக்கு தேவையில்லை. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இந்த மாத்திரை மருந்துன்ற விஷயம் வந்துட்டாலே தன்னிச்சையாக முடிவு எடுக்காதீங்க. நாமளே போயிட்டு எதனா மாத்திரையை இந்த பிரச்சனைக்கு இதுதான் மாத்திரைன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வர்றது, அதை போட்டு அதுக்கப்புறம் உயிரை விடுறது, அந்த ரிஸ்கே எடுக்காதீங்க. ஏன்னா அதுக்கு தான் படிச்சுட்டு டாக்டர்ஸ்னு இருக்காங்களே, அவங்கள போய் கன்சல்ட் பண்ணுங்க, அவங்ககிட்ட போய் பேசுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க, அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணி தருவாங்க. அதை கொடுத்து நீங்கள் மருந்து மாத்திரையை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. உங்கள் மேலே இருக்க அக்கறையில் சொல்கிறது அவ்வளோதான். ஸோ மருத்துவர் ஆலோசனையை மட்டும் ஃபைனலாக எடுத்துக்கோங்க. அதை விட்டு என் ஃப்ரெண்டு சொன்னால் இவ்வளோ எம்ஜி டேப்லெட்டை போட்டால் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும்னு, அதனால் நான் இதை எடுத்தேன்னு இது போல் நண்பர்கள் சொல்கிறேன். இந்த விஷயத்தில் யாருமே நம்ப வேண்டாம். டாக்டர்ஸோட ஒப்பீனியன் தான் அல்டிமேட்டு. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.